இது டேய் அருவிக்கு போற வழியில கேட்ட போட்டு வச்சிருக்கானுங்க பிச்சை எறிங்கடா. ஓகே புது தலைவா. ஏய் கல்ல தோறா. ஒரு பாரி. தூக்குடா. ஓடுறே பக்கம். இங்கர்ல ராணி சாப்பிடும் போது சட்டம் பிரேக் போடுற அழியிலையே. ஏய் இனிமே அருவிக்கு நடந்தான் போனோம். நடக்கணுமா? பணம் வேணுமா வேணாவா? அப்ப இறங்க. என்ன இந்த தண்டசோரங்க ஒரு பையிலும் ஃபோன் பண்ண காணோம். ஹலோ என்னடா அருவிக்கிட்ட போயிட்டீங்களா? இந்நேரம் போயிருப்போம் தலைவரே. மலையில பாதிக்கு மேல ரோடே இல்ல. ரொம்ப தூரம் நடந்துதான் போகணும் போல இருக்கு. ஆமா இங்கெல்லாம் ஏன் நீங்க ரோடே போடல? நடந்து போறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? டேய் நான் வெறும் எம்பி தான்டா. எனக்கு என்ன டிபார்ட்மெண்ட் ஒதுக்கி மினிஸ்டர் போஸ்டா கொடுத்துருக்காங்க. மந்திரி ஆகாமலே 100 கோடி அடிச்சிருக்கீங்க. மந்திரி ஆயிருந்தா 1000 கோடி கொள்ளை அடிச்சிருப்பீங்க. தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு போய் பொட்டியை தேடுற வழியை பாருங்க போங்க. கவலைப்படாதீங்க தலைவரே. இவனுக்கு தின்னு தீக்கிறதுக்குள்ள எப்படியும் பொட்டியை கண்டுபிடிச்சிருவோம். சொல்லு தமிழ. எங்கடா இருக்க? காட்டுல இல்ல வீட்டுல இருக்கேன். சொல்லு தமிழ, என்ன விஷயம்? ஏன் நேத்து மதியத்துல இருந்து போனே பண்ணல? ஏய் நான் உனக்கு ஃபோன் பண்ணிட்டு தான் இருந்தேன், நீ தான் எடுக்கல. அதான் நானும் பண்ணல. நான் எடுக்கலனா நீ ஃபோன் பண்ண மாட்டியா? இல்ல தமிழ், நீ சொன்னதை பத்தி நான் யோசிச்சுட்டு இருந்தேனா, அதான் ஃபோன் பண்ணல. நீ ஒன்னும் யோசிக்க வேணாம். எனக்கு தெரிஞ்ச லாயர் கிட்ட சொல்லி உனக்கு ஒரு வேலை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். என்னது வேலையா? இப்பெல்லாம் என்னால வர முடியாது, அம்மா பக்கத்துல இருக்காங்க. அம்மா பக்கத்துல இருந்தா உன்னால வர முடியாதா? சீக்கிரம் வா, உன்னை பார்க்கணும் போல இருக்குடா. அம்மா பக்கத்துல இருக்கும்போது நான் வந்த மரியாதையே இருக்காது. நான் சொல்றதுக்கு ஹலோ ஹலோ. ஏய் கருப்பு, அப்படி ஒரு மூலிகை இருக்காடா? ஹலோ. இல்லவே இல்ல. ஹலோ. எதுக்கு ஃபோன் வச்சிருக்கோம்? ஃபோன் பேசுறதுக்கு. ஃபோன் வர்றதே தெரியாம அப்படி நைஸா எடுத்து பேசுறே எப்படி? அஞ்சு வீட்டுக்காரே, இது கூட தெரியாம வைப்ரேஷன்ல வச்சிருக்கேன். ஓ வைப்ரேஷன். இந்த ஜெனரேஷனே ரொம்ப வீக்கா இருக்குடா. ஃபோன் வரும்போது ஒரு ரிங்டோன் வச்சிருக்கோம். எதுக்கு தெரியுமா? எதுக்கு? அப்படி கேட்கும் போது 4 பேர் நங்கா 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 ஜிங்கா ஜிங்கா அப்படின்னு குத்தாட்டம் போடுற மாதிரி உணர்வு வரும். இப்போ என் பொண்டாட்டி அனலட்சுமி ஃபோன் பண்ண வரேன், அப்போ ஒரு ரிங்டோன் வரும் பாரு. சொல்றது கேளு. வேணா பாரு, ரிங்டோன் சவுண்ட் கேட்டா பாண்டி மூடு. பாண்டியாவது ஆண்டியாவது எவனா இருந்தாலும் இந்த பாட்டுக்கு ஆடி தண்டாகணும். ஆடுறா நீ ஆடு. நீ ஆடு. ஏய் நீ என்ன சொன்ன? பாண்டி ஆடுறதுக்கு எவ்வளவு ஆசையா ஓடி வர பாரு. வர பண்ணி கால் அட்டெண்ட் பண்றதுக்கு சீக்கிரம் வந்து ஆடிக்கலாம். ஓடியா. அத்தை, அத்தை. அட வாமா தமிழ்ச்செல்வி, உங்க அப்பா ஏதாவது சொல்லி அமிச்சாரா? அவர்லாம் எதுவும் சொல்லல, நானா தான் வந்தேன். சரி, முதல்ல வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு ஆர்த்தி தான் எடுக்கல. உள்ளவமான் கூட கூப்பிட மாட்டீங்களா? என்ன சொல்ற தமிழ? எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. உங்களுக்கு ஒண்ணும் புரியாது. அவன் இங்க இருக்கான். என்ன இவ இங்க காணோம். பார்த்து உன் கூட பழகினதுனாலதான் அவன் மாறிட்டான் போல. இப்பதான் அவனுக்கு நல்ல புத்தி வந்திருக்கு. கோயிலுக்கு போயிட்டு வந்து பணம் சம்பாதிக்க போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஓ, எனக்கே சர்ப்ரைஸா? நேர்ல வா, பேசிக்கிறேன்.
என் புள்ள எப்படி உருப்பிடுவான்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். நீ வந்துட்டல்ல, இந்த சந்தோஷத்துல நான் இப்போ செத்து போயிட்டா கூட எனக்கு கவலை இல்லைம்மா. ஐயோ அத்தை, ஏன் இப்படி பேசுறீங்க? இனிமே எந்த சூழ்நிலையிலும் இப்படி பேசாதீங்க. அம்மா இல்லாம வளர்ந்தனா அம்மாவா உங்களை தான் நினைச்சிட்டு இருக்கேன். எப்படியோ ஒரு வழியா அருவிக்கு வந்துட்டோம். டேய் என்ன பார்த்து கூட்டு போங்கடா. அப்பா எவ்வளோ பெரிய அருவிடா. திண்டத்திலே இருக்காத, சீக்கிரம் வாயா. வர போய் 100 கோடி தேடுவோம். பேசாம நீங்க போங்க, தேடிக்கிட்டு தான் வரேன். தேடுற லட்சணம் தெரியுது, வாயா. ₹1 வழியை காணும், 100 கோடிங்கிறானு எப்படி நம்புறது? அலிபாபா 47 குகை மாதிரியே இருக்குது. ஒருவேளை அந்த படம் இங்கே தான் எடுத்திருப்பாங்களோ? இருக்கும். நம்ம தேடுவோம். இந்த பாறைகளை ஒன்னையும் காணமே. இங்கே தான் வச்சேன்னு சொன்னா, அந்த சொட்ட தலைய எங்க வச்சானே தெரியல. காணமே. என்னது நம்ப மாட்டேங்குது? ஏய் என்னடா தேடுறீங்க? ஒண்ணுதான்டா. என்ன தேடுறீங்க? அதான் 100 கோடி சொன்னோம்ல. 100 கோடியா? ஏய் என்ன? நாளைக்கு காலையில நியூஸ் பேப்பர்ல மலைப்பகுதியில் 3 லூசுகளின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு வருதா பாரு. நாளியா உன்னோட சேர்த்து தான். யோ நீ பணத்தை தேடு. இல்லாத பணத்தை எங்க போய் தேட? மாப்பிள்ள இங்க பாத்தியா? பார்த்துட்டு மாப்பிள்ள இங்க இல்ல. ஏல அங்க 200 கோடி இருக்கு, அங்க போய் பாப்போம். செல்ல உடைச்சு அடங்கல பத்தியா நீ? 100 கோடியா? என்னடா என்னமோ புதுசா பாக்குற மாதிரி என் மூஞ்ச பாத்துக்கிட்டு இருக்க? என்ன விஷயம்? ஐயா, பெட்டி எங்க இருக்குன்னு ஈஸியா கண்டுபிடிக்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்காரு. யார் அவரு? அவர் பேரு குடும்படி சித்தரு. ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. பண்ணாரி அம்மன், நாகாத்தம்மன், புத்தம்மன், பத்திரகாளியம்மன், உத்தரகாளியம்மன் அப்படின்னு 5 அம்மனும் குடியிருக்காங்க. அவர் அக்கினி வளர்த்து பூஜை பண்ணா புத்தம்மன் அவருக்குள்ள போய் அருள்வாக்கு சொல்லுமா. அவர் அருள்வாக்கு சொல்லித்தான் காணாப்பன நிறைய பொருளையும் கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, கேரளாவில் இருக்கிற பத்மநாப சுவாமி கோயில்ல பூட்டுல பாதாள அறைக்குள்ள கோடிக்கணக்கில் சொர்ணம் இருந்துச்சுல, அதைய இவர் கண்டுபிடிச்சு சொன்னனால எடுத்தாங்களா. காதை கொடுங்களேன், பாகுபலி படம் எடுத்தா பல 1000 கோடி ரூபாய் லாபம் கிடைக்குன்னு சொன்னதே இவர் தானே. கூட்டிட்டு வாடா அந்த தெய்வத்தை. ஐயா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. சாமி கும்பிட்டுக்கிறேன். சாமி, இவர்தான் எங்க முதலாளி. வாங்க உள்ள வாங்க. வாங்க சாமி, வாங்க உள்ள வாங்க. சொல்லுங்கடா, என்னாச்சு? தலைவரே, உத்தம வீட்டுக்கு ஏதோ பெரிய சாமியார் வந்திருக்கார் தலைவரே. அவன் காலில் விழுறத பார்த்தா அடுத்த முறை எம்பி ஆகிறதுக்காக ஏதோ பெரிய யாகம் பூஜைன்னு பண்ணுவான் போல இருக்கு தலைவரே. அப்போ ஒண்ணு பண்ணுங்க, அந்த சாமியார் பூஜையை முடிச்சுட்டு வெளில வந்தா அவரை தூக்கிட்டு வந்துருங்க. அவர் உத்தமபுத்தனுக்கு என்ன யாகம் பண்ணாரோ அதுக்கு எதிராக நானும் யாகம் பூஜைன்னு பண்ணி பதவி ஏம்ப கொண்டு வரேன். ஓம் ரீம் காளி காளி மகா காளி காளி நீலி சூளி. தாயே, பிள்ளைங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லுமா தாயே. காளி பண்ணாரி அம்மா, பொட்டி எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லம்மா. உங்க ஆளுங்க 5 பேர் இருக்காங்களா? ஆமா சாமி. இவனே காணுமே, அந்த பக்கம் போய் தேடும். காளி டேய் மொட்டை குரங்கு. எது மொட்டை குரங்கா? என்னய்யா? ஏய் யாரா நீங்களா? கேக்குறேன்ல. 5 வீட்டுக்காரரு. வீராட்டு. நான் கருப்பு, நான் உறுப்பு. நீ சிவப்பு. அச்சோ. ஆமா, நீங்களே யாரு? நான் மாவட்ட செயலாளர். நான் தமிழ்நாட்டுக்கே கவுன்சிலரு. அடுத்த எம்எல்ஏ. நான் 145வது வார்டு செயலாளரு. அந்த சந்துல ஒரு ஜந்து ஒளிஞ்சுது, அது யாரு? அந்த ஜந்து இதுவா பாரு. நான் மொட்டை செயலாளர். அரசியல்வாதில இங்க என்ன பண்றீங்க? அது எங்க தலைவரு, அவர் பேரு என்ன? உத்தம. அவர் இங்க பெட்டியை மறைச்சு வச்சுட்டு சொன்னாரு, அதை கண்டுபிடிக்க நாங்க வந்தோம். ஓ, நீங்களும் அதுக்கு வந்தீங்களா? ஏய், அப்ப 100 கோடின்னு சொன்னதெல்லாம் உண்மைதானா? ஆமான்னு கூட்டுக்காரரு. சொன்னோம்ல, உண்மைதான். 100 கோடி உண்மைதான். அப்ப 2 குரூப்பும் பணத்தை தேடி தான் வந்திருக்கோமா? ஆமா. ஆளுக்கு ஒரு பக்கம் தேடுவோம், கிடைச்சா பாதி பாதி எடுத்துக்கலாம். டீலா?
டீல் ஓகே. காட்டுக்குள்ள இருக்காங்களா? ஹாய் பார்ட்னர்ஸ். மேற்கு திசையில இருக்காங்களா? உன போடு. என்னடா சும்மா அப்படி போடுற? அதான் டீல் போட்டாச்சுடா. இவன் எல்லாமே பாதி பாதி தான். ஐயோ அண்ணா போன் ஆஃப் பண்ணுங்க. ரிங் டோன் கேட்டாலே பாண்டி கலர்ச்சி. டேய் பொட்டி கிடைச்சிருச்சுடா. என்ன கட் பண்ணிட்டான்? ஏய் பொட்டி கிடைச்சிருச்சு. பொட்டியில இருக்கிற நாங்களே பிரிச்சு எடுத்துக்கிறோம். நீங்க கிளம்புங்க. டீல் கேன்சல். கிடைச்சிருச்சா? ஏன் சுத்து ஏன்டா சித்தப்புங்க? அதான் மாவட்டம் சொன்னாரே டீல் கேன்சலானு காது கேட்கல செவுடா. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கேன்சல் பண்ணா சிப்ஸா நிமிஷத்துக்கு வந்துருக்குமே. டேய் யார கட்டியா கேன்சல் பண்ணியா? யார கேக்க? ஏய் என்ன? அதான் எங்களுக்கு எதுவும் வேணாம்னு சொல்லிட்டோம்ல. ஏன் கோவப்படுறீங்க? நாங்க குளிச்சுட்டு கிளம்புறோம். நீங்க அடிச்சுட்டு கிளம்பு, நான் குளிச்சுட்டு கிளம்பிடுறோம். அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.